வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 19 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் வீராம்பட்டினம் சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு பணிகள். முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக உறவினர்கள் கண்ணீர் மல்க புகார். உடனடியாக மீட்கவில்லை என்றால் கடலில் இறங்கி தற்கொலை செய்ய போவதாக அரசுக்கு மிரட்டல். புதுச்சேரி அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த கோரி வரும் 7ஆம் தேதி அரசு சம்மேளனம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. பாரம்பரிய பழமையான கார்கள், இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி. முதல்வர் தலைமையில் கவர்னர் துவக்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்திற்கான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டத்தில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதிகள் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல், வீராம்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்தல், புதிய வீட்டு குடிநீர் இணைப்புகள் வழங்குதல் மற்றும் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், தோண்டப்பட்ட சாலைகளை புனரமைத்தல், புதிய மோட்டார் பம்ப் செட்டுகள் மற்றும் ஜெனரேட்டர் பொருத்துதல் ஆகிய பணிகளுக்காக 19 ரூபாய் கூடிய 22 லட்சம் ரூபாய் அளவிற்கு பணியாணை வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 18,662 மக்கள் பயன்பெறுவர். இத்திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நடைபெற்ற இவ்விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்க அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணிச் செயலர் முனைவர் ஜெயந்தகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் அரசு அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வீராம்பட்டினம் கிராம மக்கள், குழு நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு 8 நாட்களாக சிறையில் இருக்கும் காரைக்கால் மீனவர்கள் மீட்கப்படாத நிலையில் உடனடியாக மீட்கவில்லை என்றால் 13 குடும்பங்களும் கடலில் இறங்கி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான விசை படகு கிளிஞ்சல்மேட்டை சேர்ந்த 13 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கடந்த 27ஆம் தேதி மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி மீனவர்களை சிறைப்பிடித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் கடந்த 8 நாட்களாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக மீட்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மீனவர் விடுதலை வேங்கை அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர் விடுதலை வேங்கையின் அமைப்பாளர் மங்கையர் செல்வன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காரைக்கால் புதுவையை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷமிட்டனர். இதுகுறித்து மீனவர்கள் கூறும் பொழுது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு 8 நாட்களாக இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக பகீர் புகார்கள் தெரிவித்தனர். அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட 13 மீனவர்கள் குடும்பத்தினரும் கடலில் இறங்கி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் மிரட்டல் விடுத்தனர். போராட்டம் குறித்து மீனவர் விடுதலை அமைப்பின் மாநில அமைப்பாளர் மங்கையர் செல்வம் கூறும் பொழுது, மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை மீட்பதில் மெத்தனமாக இருந்தால் மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் எச்சரித்துள்ளனர். வருகின்ற 7ஆம் தேதி அன்று 7வது ஊதிய குழு அமலாக்கத்தை விடுபட்டுள்ள பொதுத்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு அமல்படுத்த அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக புதுவை அரசு ஊழியர் சம்மேளனம் அறிவித்துள்ளது.
புதுவை அரசு ஊழியர் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் கூட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறிய பொழுது, புதுவை அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு அமல்படுத்த வேண்டும். 7வது ஊதிய குழு அமலாக்கத்திற்கான அரசு சார்பு நிறுவன மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர்கள் அமைப்புகளின் கூட்டு நடவடிக்கை குழு 7வது ஊதிய குழு அமலாக்கம் செய்யப்படாமல் காலதாமதமாகும் நிலை குறித்து கோரிக்கையை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முதற்கட்டமாக எதிர்வரும் 7ஆம் தேதியன்று 7வது ஊதிய குழு அமலாக்கத்தை விடுபட்டுள்ள பொதுத்துறை மற்றும் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு அமல்படுத்த அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினர். இந்த பேட்டியின் பொழுது பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் மற்றும் முனுசாமி, நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம், ராஜலட்சுமி, தமிழரசி, வேலையன், வடிவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற பாரம்பரிய பழமையான கார்கள், இருசக்கர வாகனங்களின் கண்காட்சியில் பங்கேற்ற கவர்னர் மறைந்த பிரதமர் நேரு, காமராஜர் ஆகிய பயணித்த காரில் அமர்ந்து ரசித்து பார்த்தார். புதுவை அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் கார்களின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. நடப்பு ஆண்டுகளுக்கான கார்கள், இருசக்கர வாகன கண்காட்சியானது கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் 35க்கும் மேற்பட்ட பழமையான பாரம்பரிய கார்கள் இடம்பெற்றிருந்தது. 15க்கும் மேற்பட்ட பழமையான இருசக்கர வாகனங்களும் இடம்பெற்றிருந்தது. கார் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைக்க நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே ஆகியோர் பங்கேற்றனர். கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த கார்களை துணைநிலை ஆளுநர், முதல்வர் உள்ளிட்டோர் வரிசையாக பார்வையிட்டனர். அப்பொழுது தென்னிந்திய அளவில் முதல் சவர்லெட் வகை கார் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த ராஜேஷ் அம்பால் என்பவர் அதை காட்சிப்படுத்தியிருந்தார். கடந்த 1939ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட அந்த கார் மதுரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரில் மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு, தமிழக முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோர் ஆய்வுக்கான பயணத்தை மேற்கொண்டதாக ராஜேஷ் அம்பால் தெரிவித்தார். இதையடுத்து அந்த காரின் பின்பக்க இருக்கையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமர்ந்தார். அப்பொழுது ஓட்டுநர் இருக்கையில் பேரவைத் தலைவர் செல்வம் அமர்ந்தார். ஆளுநர் அருகே முதல்வர் ரங்கசாமி அமர முயற்சித்து பின் வெளியே வந்துவிட்டார். கார்களின் பழமை, பாரம்பரியம், அவை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆகியவை அந்தந்த கார் அருகே தகவலாக வைக்கப்பட்டு உரிமையாளர்களால் சிறப்பு விருந்தினர்களுக்கு விளக்கப்பட்டது. ஏராளமான சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கார்களை பார்வையிட்டனர். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியினர் புதுச்சேரி காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணியிட மாற்றம் செய்த தொழிலாளர்களை மீண்டும் புதுவை திருப்புவனை தொழிற்சாலையிலேயே பணியமர்த்த வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணியமர்த்தம் செய்ய வேண்டும். தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கில் ஈடுபட்டு வரும் பிரைட் பிரதர்ஸ் நிர்வாகத்தின் நடவடிக்கையை வேடிக்கை பார்க்கும் தொழிலாளர் சமரச அலுவலகத்தில் அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியினர் புதுச்சேரி காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள், தொழிலாளர்கள் பலர் பங்கேற்றனர். தொடர் நோய் உதவித்தொகைக்கான அடையாள அட்டையை உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் உப்பளம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தொடர் நோய் உதவி தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தொடர் நோய் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், ஆதி திராவிட துணை அமைப்பாளர் தங்கவேல், தொகுதி துணை செயலாளர் நிசார், மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கலை செயலாளர்கள் சத்ரு, காலப்பன், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மரப்பாலம் அருகே அமைய பெற்ற ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சிக்னல் அருகில் ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மைய திறப்பு விழா கண்ணன், விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், லட்சுமிகாந்தன், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். ஹரிபிரசாத், டாக்டர் ஆர்த்தி ஹரிபிரசாத், ஸ்ரீனிவாசன், காஞ்சனா, சுந்தரம், காந்திமதி மற்றும்
சுந்தரம் சத்யநாராயணன் ஆகியோர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று கௌரவித்தனர். புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம் மற்றும் பொறுப்பாளர்கள் சுத்திகேணி பாஸ்கர், பரமேஸ்வரி, பரணி தேவி, ரமேஷ் மற்றும் ராஜசேகர், பூக்கடை ராஜா, கணிகன், சிவகுமார், தண்டபாணி, ஜெயா, சோமசுந்தரம், சந்திரசேகர், சவுந்தரராஜா, மாசிலாமணி, தமிழரசி, அனிதா, கணேசன் மற்றும் தாசில்தார் பிரபாகரன் மற்றும் திரளான எம்ஜிஆர் பற்றாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை நேரு வீதியில் உள்ள சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லரிகள் கோலாகலமாக நடைபெற்று வரும் வைர கண்காட்சியை வாடிக்கையாளர் பலரும் பார்வையிட்டு வாங்கி செல்கின்றனர். புதுவை நேரு வீதியில் உள்ள சிவ வள்ளி விலாஸ் நகை கடைகள் வைர நகை கண்காட்சி நேற்று 3ஆம் தேதி முதல் வருகின்ற 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த வைர கண்காட்சி விழாவை சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரியின் உரிமையாளர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். கண்காட்சியில் வைரத்திலான மோதிரம், மூக்குத்தி, கம்பல், செயின், நெக்லஸ், ஆரம் போன்ற பல வகையான வைர அணிகலன்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் பொதுமக்கள் உட்பட வாடிக்கையாளர்கள் பலர் நேரில் வந்து வைர நகை கண்காட்சியை பார்வையிட்டு நகைகளை உற்சாகத்துடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் 7ஆம் தேதி வரை மட்டுமே இந்த கண்காட்சி நடைபெற இருப்பதால் வாடிக்கையாளர்கள் பார்வையிட வேண்டி சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் திமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி இன்று அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் நுழைவு வாயில் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன், மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், மாநில பிரதிநிதி தினகரசு, மாநில மீனவர் அணி தலைவர் தில்லையப்பன், மாநில அமைப்பு சாரா தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் செல்வன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கர்ணா, தொகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கந்தன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜீவா, மொழிப்போர் தியாகி உதயசங்கர், தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ராதவன், கிளை செயலாளர்கள் டெம்போ பெருமாள், சத்தியமூர்த்தி, சேதுபதி, பாண்டியன், சிவகுமார், கழக முன்னோடிகள் முருகன், கிருஷ்ணமூர்த்தி, வடிவேலு, ரமேஷ் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காட்டுக்குப்பம் முதல் கன்னிக்கோவில் வரையான கிழக்கு கடற்கரை சாலை இருபுறமும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பாகூர் கம்யூன் காட்டுக்குப்பம் முதல் கன்னிக்கோயில் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் இருபுறம் வடிகால் வாய்க்கால் அமைத்திட 3,84,44,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள பொதுப்பணித்துறை மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு இப்பணிக்கான துவக்க நிகழ்ச்சி பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைத்துள்ள கலை பண்பாட்டுத்துறைக்கான புதிய அலுவலகத்தை கவர்னர், முதல்வர் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பழைய கலங்கரை விளக்கம் அருகே கலை பண்பாட்டுத்துறைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், திருமுருகன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் பொறுப்பு முரளிதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த அலுவலகத்தின் வளாகத்தில் ஓவியங்கள், படைப்புகள் காட்சிப்படுத்தும் அரங்கமும் அமைக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவை முன்னிட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் தைப்பூச ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் சமரச சன்மார்க்க சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள ராமலிங்க சுவாமி மடத்தின் 154வது ஆண்டு தைப்பூச பெருவிழா மற்றும் ஜோதி தரிசன விழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 5ஆம் திருமுறை மற்றும் 6ஆம் திருமுறை வாசித்தல் நிகழ்ச்சி இன்று தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழரசி தலைமை தாங்கினார். மடத்தின் நிர்வாக அலுவலர்கள் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் லலிதா திருவருட்பா குழுவினர் மற்றும் அனைத்து சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் கலந்து கொண்டு திருமுறைகளை வாசித்தனர். இந்த திருமுறை வாசிக்கும் நிகழ்ச்சி தினசரி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச பொது மருத்துவ முகாம் 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. பொதுமக்கள் மற்றும் சன்மார்க்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மடத்து நிர்வாகிகள் அறங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் செய்து வருகின்றனர். சித்தாந்த சைவநெறி மன்றத்தின் 26ஆம் ஆண்டு விழாவில் நல்லாசிரியர் பூங்குழலி கலந்து கொண்டு பெருமாள் சேக்கிழாரின் தோத்திர சாத்திரங்கள் அருளிய அருளாளர் தம் அனுபவங்கள் எனும் தலைப்பில் பேருரை வழங்கினார். கடலூர் திருப்பாத்திபுலியூர் சித்தானந்த சைவநெறி மன்றம் சார்பில் 26ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு ராமலிங்கம் தலைமை தாங்கினார். ஜெகநாதன் முன்னிலை வகித்தார். தங்கமணி திருமறை விண்ணப்பம் வாசித்தார். ராஜமாணிக்கம் சிறப்புரையாற்றினார். விழாவில் நல்லாசிரியர் முனைவர் பூங்குழலி பெருமாள் சேக்கிழாரின் தோத்திர சாத்திரங்கள் அருளிய அருளாளர் தம் அனுபவங்கள் என்னும் தலைப்பில் பேருரை வழங்கினார். விழாவிற்கு சித்தானந்த சைவநெறி மன்ற பெரியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் பன்னீர்செல்வம், முத்துக்குமார், ஜெயச்சந்திரநாதம், இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் தேவசேனா நன்றி கூறினார். தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் சங்கத்தில் 2025-26ஆம் ஆண்டுக்கான கேரம் போட்டிகள் நடைபெற்றது. தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் சங்கத்தில் பதிவு பெற்ற ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக 2025-26ஆம் ஆண்டுக்கான கேரம் போட்டிகள் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. சீனியர் பிரிவில் வேல்முருகன் முதலிடத்தையும், அஜித் சிங் 2ஆம் இடத்தையும், செபஸ்டின் 3ஆம் இடத்தையும், பெண்கள் பிரிவில் பூஜா முதல் இடத்தையும், அதினா 2ஆம் இடத்தையும், பிரியதர்ஷினி 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். விழாவில் வழக்கறிஞர் சசிபாலன் பரிசுகளை வழங்கினார், வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஜெகஜோதி மற்றும் பரஞ்சோதி, இருதயராஜ், திருமூர்த்தி, முரளி, செந்தமிழ், லாரன்ஸ், ஆரோக்கியராஜ், கார்த்தி, ஸ்ரீனிவாசன், ஜான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஜீரோ வேஸ்ட் பாண்டிச்சேரி சார்பில் கடற்கரையில் நடைபெற்ற சுத்தம் செய்யும் பணிகள் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி ஸ்டார் ஃபவுண்டேஷனின் அங்கமான ஜீரோ வேஸ்ட் பாண்டிச்சேரி ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து கடற்கரை பகுதியை சுத்தப்படுத்துதல் பணியை மேற்கொண்டார்கள். இதில் புதுச்சேரி மாநகராட்சி கமிஷனர் கந்தசாமி பங்கேற்று மாணவர்களுக்கு கடற்கரை துப்புரவின் அவசியத்தை வலியுறுத்தினார். கடற்கரையில் இருந்து எடுக்கப்பட்ட குப்பைகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு கடற்கரையை அலங்கரிப்பதற்காக அழகு பொருட்களாக மாற்ற வழிவகை செய்யப்பட திட்டமிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி NSS ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் மற்றும் இதயா கல்லூரி ஆசிரியை கண்ணகி மற்றும் NSS மாணவர்களும் பங்கேற்றனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜீரோ வேஸ்ட் பாண்டிச்சேரியின் நிறுவனர் ரவிச்சந்திரன் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக குருநாதன் பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக முதலியார்பேட்டை தபால் அலுவலகம், உழந்தை கீரப்பாளையம், நயனார் மண்டபம், வேல்ராம்பேட் ஆகிய பகுதிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கம் தலைவருமான குருநாதரின் பிறந்தநாள் விழா கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் மண்டல செயலாளர் சீனிவாச பெருமாள் தலைமையிலும் மற்றும் மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் சுப்புராயன் ரவி, நகர துணை செயலாளர் சரவணன், கவுண்டர் செந்தில்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி நிகழ்ச்சியினை துவங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் முன்னிலை வகித்தார். இதில் ஊர் முக்கிய பிரமுகர்களான செல்வ கணபதி, வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், வேல்ராம்பட்டு தொழிலதிபர் சின்னத்தம்பி, வன்னியர் சங்க செயலாளர் முருகன், மாநில மண்டல செயலாளர் செல்வராமன், மாநில தொழிற்சங்க செயலாளர் வேல்முருகன், மாநில இளைஞர் அணி செயலாளர் சேகர்,
ராஜலிங்கம், சேதுபதி, வன்னியர் சங்க பொறுப்பாளர் மணி, நகர பொறுப்பாளர் இளவரசன், மகளிர் அணி பொறுப்பாளர் எபில், மருதுபிரான், சமூக முன்னேற்ற சங்க மாணிக்கசாமி, பலராமன், குமரேசன், என்ஆர் பொறுப்பாளர்கள் ஜீவன், கர்ணன், கணேசன், முதலியார்பேட்டை பாமக பொறுப்பாளர் தேவநாதன், வெங்கட்ராமன், முருகன், வழக்கறிஞர் செந்தில்குமரன், அருள் பிரகாசம், மணி, வேல்ராம்பட்டு, என்ஆர் விஜயன், தினமலர் முருகன், சுந்தர், விஜயகுமார், தொழிலதிபர் துரைமணி, அருள்மொழிவர்மன், ராஜமோகன், சந்தோஷ், கார்த்திகேயன், முரளி, கிரி மற்றும் முதலியார்பேட்டை தொகுதியின் சார்பில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சான்றோர் குல தரும பரிபாலன சபையின் சார்பில் சிலம்புச் செல்வர் மாப்போசி சிலை திறப்பு விழா நடைபெற்றது. புதுவை சான்றோர் குல தரும பரிபாலன சபையின் சார்பில் சிலம்புச் செல்வர் மாப்போசி சிலை திறப்பு விழா மற்றும் தொடர்ந்து 6ஆம் ஆண்டாக திருமண ஒன்று கூடல் விழா சித்தன்குடியில் உள்ள கிராமணியார் சபைகள் சபையின் தலைவர் சுவாமிநாதன் கிராமணியார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு மாப்போசி சிலையினை திறந்து வைத்து திருமண ஒன்று கூடல் விழாவினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மாப்போசியின் பேரன் சிவஞானம் கலந்து கொண்டார். சபையின் பொதுச் செயலாளர் சங்கர் கிராமணியார் வரவேற்புரை நிகழ்த்தினார். சபையின் பொருளாளர் ஜெயராமன் கிராமணியார் முன்னிலை வகிக்க விழாவில் சபையின் ஒருங்கிணைப்பாளர்கள் தியாகராஜன், மோகன்ராஜ், பெருமாள், குமாரவேல், பவானி நடராஜன், சபையின் மாநில நிர்வாகிகள், இளைஞரணி, மகளிரணி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை மற்றும் தமிழகத்திலிருந்து பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சபையின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். கோவிந்தன்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் மகாவீர ஆஞ்சநேய ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உத்திரையர் பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப மற்றும் ஸ்ரீ ஜானகி சோகநாசன மகாவீர ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேகம் கடந்த 31ஆம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து கோபூஜை முதல் 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை நடைபெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து ஐயப்பன் மற்றும் மகாவீர ஆஞ்சநேயருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ச்சுனன் சுவாமிகள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,810 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 103 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 19 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் வீராம்பட்டினம் சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு பணிகள் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக உறவினர்கள் கண்ணீர் மல்க புகார். உடனடியாக மீட்கவில்லை என்றால் கடலில் இறங்கி தற்கொலை செய்ய போவதாக அரசுக்கு மிரட்டல். புதுச்சேரி அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த கோரி வரும் 7ஆம் தேதி அரசு சம்மேளனம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. பாரம்பரிய பழமையான கார்கள், இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி முதல்வர் தலைமையில் கவர்னர் துவக்கி வைப்பு. புதுச்சேரி காட்டுக்குப்பம் முதல் கன்னிக்கோவில் வரை வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறைக்கான புதிய அலுவலகம் கவர்னர் முதல்வர் திறந்து வைப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.